உங்களுடைய முயற்சி அனைத்திலும் லாபத்தை, வெற்றியை தரக்கூடிய அமைப்பை தரக்கூடிய நாட்களாக இந்த 37 நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. பண வருமானத்திற்கு குறைவு இருக்காது. ஆனால் பேசுகிற பேச்சு இருக்கே, நற்பலன்கள் நிறைய நடக்க போகிறது. அது என்னென்ன நற்பலன்கள், எப்படிப்பட்ட வெற்றிகள் கிடைக்கும்? ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். இந்த செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். அது என்ன சார் செவ்வாய் பயிற்சி பலன்கள் ஒவ்வொரு தடவையும் சொல்கிறீங்க, 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை 40 நாளைக்கு ஒரு தடவை போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் அந்த ஸ்ட்ரகிள் இருக்குல்ல, அந்த கடுமையான முயற்சி வெற்றி அடையணும் அப்படின்னு சொன்னால் இந்த செவ்வாய் சில சாதகமான இடத்துல இருக்கணும். பூமிக்காரகன், அது மட்டும் இல்லாமல் சகோதரக்காரகன், உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு இந்த நரம்பு ரத்தம் சார்ந்த காரகத்துவம் பெற்றவர் இந்த செவ்வாய். இந்த செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் நல்ல பலனை கொடுத்தாருன்னா அவருக்கு, அந்த நபருக்கு சொத்து வாங்கிறதுக்கோ ஆரோக்கிய குறைபாடு இல்லாமல் இருக்கிறதுக்கோ, அதாவது நரம்பு தளர்ச்சி இல்லாமல், இரத்த சோகை இல்லாமல், இரத்தத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கான அமைப்பை தருவார். அதே சமயம் இந்த செவ்வாய் பாதகமாக இருந்தாரோ நீச்சமாக இருந்தாலோ கூட பிறந்தவங்களால் எந்த பிரயோஜனமும் இருக்காது. இதனால் நீங்கள் சில மாற்றங்களை செய்து கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மனசை தயார்படுத்திக்கணும். இப்படி இந்த செவ்வாய் 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை தன்னுடைய பயிற்சியை ஏற்படுத்திகிட்டு இருப்பார். 1.5 மாதத்துக்கு 40லேருந்து 45 நாளுக்கு ஒரு தடவை ஒவ்வொரு ராசியிலேருந்து ஒவ்வொரு ராசிக்கு போவார். எப்போ எங்கே போகிறாரு, எப்போ போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, February 23, 2026 அன்று செவ்வாய் தன்னுடைய உச்சஸ்தானமான மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறாரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு தான் இந்த எபிசோட். இதை எதுக்கு சார் பார்க்கணும் அப்படின்னா, இந்த கும்பராசி கோச்சார ரீதியாக உங்கள் ராசிக்கு எத்தனாவது இடம், உங்கள் லக்னத்துக்கு எத்தனாவது இடம்னு பார்க்கணும். சில இடங்களில் இந்த கும்பராசி அமைப்பு அந்த இடத்துக்கு சில ஸ்தானங்களில் இந்த செவ்வாய் வந்தார்னா உங்கள் லக்னத்துக்கும் ராசிக்கும் உங்களுடைய தொழில் வேலை சார்ந்த விஷயங்களில் சில முன்னேற்றங்கள் ஏற்படும். சில பேர் பார்த்திங்கன்னா அடுத்தவங்ககிட்ட எரிஞ்சு விழுந்து சண்டை போட்டு ரிலேஷன்ஷிப்பில் கணவன் மனைவி உறவில் நல்லா லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா 2 பேர் பிரிஞ்சிடுவாங்க. இதெல்லாம் காரணம் என்னென்னா இந்த செவ்வாய் தான். அதனால் உங்களுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை சொல்கிறதுக்கு தான் இந்த எபிசோடை நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். இதன் மூலமாக உங்களுடைய அடுத்து வரக்கூடிய இந்த 2026 February 23 ஏப்ரல் 2, 2026 ஏப்ரல் 2ஆம் தேதி வரைக்கும் இந்த செவ்வாய் கும்பராசியில் இருப்பார். குரு பார்வையில் இருப்பார். அதனால் உங்களுக்கு நற்பலன்கள் நிறைய நடக்க போகிறது. அது என்னென்ன நற்பலன்கள், எப்படிப்பட்ட வெற்றிகள் கிடைக்கும், வழக்கு சம்பந்தமாக எப்படி மாற்றங்கள் ஏற்படும்னு இப்போ பார்க்க போகிறோம். உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு வாருங்கள் ஆராய்வோம். மகர ராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள். 4-11 அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசியில் உச்சமாக இருந்தார். கொஞ்சம் எரிச்சலோடு இருந்தீங்க, கொஞ்சம் பதட்டமாக இருந்தீங்க. குறிப்பாக குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் காட்டின கோபம் உண்மையாக இருந்தாலும் அது உங்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு இடைவெளியை ஏற்படுத்திடுச்சு. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ ரீதியான முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தினாலும் அது நஷ்டத்தை ஏற்படுத்தாது, மரியாதை ஏற்படுத்தியிருக்கும். அதுவும் இப்போ நேரம் நல்லா இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகள், தாய் வழி சொத்து, அப்பா வழி சொத்து, உங்களுடைய சுய சம்பாத்தியம், வீடு மனை, இப்படி எல்லா விஷயத்திலும் லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ இது எல்லாமே இப்போ நடந்துட்டு இருந்தது. இப்போ அந்த செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. 2ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களுக்கும் உங்கள் கூட பிறந்த அண்ணன் தம்பி இல்லாட்டி உங்கள் குழந்தைகள், ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ, அவர்கள் செய்யும் சிறு தவறை கூட பெருசு பண்ணி பூதாகாரமாக்கி இந்த ஊதி பெருசாக்குறதுங்கிறது நீங்கள் பண்ணுவீங்க. என் பையன் இப்படி பண்ணிட்டான், எங்கள் அண்ணன் இப்படி பண்ணிட்டான், எங்கள் அக்கா இப்படி பண்ணிட்டா, குற்றப்பத்திரிகை வாசிக்கிறதுல உங்களுக்கு நிகர் வேறு யாரும் கிடையாது. அதே சமயம் உங்களுடைய குடும்ப தேவைகளுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உறவுகளுக்குள் பகைமை உணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் இப்போ ஏதாவது வழக்கு தொடுத்தீங்க உங்கள் பூர்வீக சொத்து சம்பந்தமாக, யூ ஆர் த லூசர். நீங்கள் தயவு செஞ்சு
வழக்கு தொடுப்பதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் இந்த ஒரு 30 நாள் 35 நாள் பண வருமானத்திற்கு குறைவு இருக்காது. ஆனால் பேசுகிற பேச்சு இருக்கே, உங்கள் பேச்சை கேட்டால் நாராசமாக இருக்குங்க. வார்த்தையை குறைக்கிறது நல்லது. குடும்பத்தில் இருந்த நிம்மதி விலகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அஷ்டமஸ்தானாதிபதியான சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கார். குடும்பத்துக்குள்ளேயே எதிரிகளை உருவாக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் குடும்பத்துக்குள்ளே யாரெல்லாம் எதிரின்னா, நீங்கள் யாரெல்லாம் நீங்கள் சோறு போட்டு வளர்க்குறீங்களோ அவங்களாம் உங்களுக்கு எதிரி. ஸோ விச் மீன்ஸ் தட் நீங்கள் பேசுகிறது அவங்களுக்கு பிடிக்கல, தப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க. இதில் இந்த ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள் லாப நோக்குடன் செயல்பட்டால் அந்த லாபத்தில் பங்கு வருமானு கேட்டால் லாபத்தில் இல்லை, லாபத்தினால் வரக்கூடிய பாவத்தில் பங்கு வரும். ஸோ லாபத்தை குறைத்து வருமானத்தை ஏற்படுத்தி கொள்வது நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். அதனால் நீங்கள் உடம்பை கவலைப்பட வேண்டாம், இருந்தாலும் பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த லாப நோக்கில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் நேர்மையை கடைபிடிப்பது நல்லது. இதில் 3ஆம் இடத்துல சனி இருக்கார். நேர்மைக்கு பங்கம் வராமல் பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் நேர்மையாக இருந்துட்டீங்கன்னா கடல் கடந்த பயணத்தில் மூலமாக வெற்றிகள் கிடைக்கும். நேர்மை இல்லை, வார்த்தைகளில் நேர்மை இல்லை அப்படின்னா, பொய்மை இருந்ததுன்னா கடல் கடந்த பயணம் நஷ்டத்தை ஏற்படுத்தும். வெளிநாட்டு தொடர்பான செய்திகள் உங்களுக்கு தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்தும், தூக்கத்தை கெடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ குடும்ப விஷயத்தில், பண விவகாரங்களில், வெளிநாடு தொடர்பான விஷயங்களில் இன்றைக்கி நீங்கள் இந்த ஒரு 1 மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே சமயம் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளின் சொல்லாடல்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால் அவங்கக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. இந்த காலகட்டம், இந்த செவ்வாய் பயிற்சி பிப்ரவரி 23 முதல் ஏப்ரல் 2ஆம் தேதி வரை இந்த மகர ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் அடுத்தவங்க, அதாவது உங்களுடைய பெற்றோர் மட்டும் இல்லை, அக்கம் பக்கத்தினர்லாம் உங்களை பற்றி ஏசுவாங்க. தேவையில்லாமல் கிண்டல் கேலி பேச்சுக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் உங்களை கோபத்தை உருவாக்கணும்ல, நீங்கள் தப்பான வார்த்தையை பேசணும்ல, அதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு. நீங்கள் இந்த மகர ராசியில் பிறந்தவங்க கோபப்படாமல் இருக்கணும், தப்பான வார்த்தைகள் பேசாமல் இருக்கணும், எதிரிகளை உருவாக்கி கொள்ளாமல் இருக்கணும். அப்படின்னா என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டேன்னா, பழனி முருகனை தண்டாயுதபாணி, பழனி தண்டாயுதபாணியை வணங்க வேண்டும். இதில் பழனியில் 2 தெய்வம் இருக்குது. கீழே திருஆவினன்குடியில் குழந்தை வேலாயுதர், மேலே தண்டபாணி இருக்கார். நீங்கள் யாரை வழிபடணும்னா மேலே இருக்கக்கூடிய தண்டபாணியை வழிபட வேண்டும். அதுவும் எப்போ அப்படின்னா ராத்திரி 8லேருந்து 9:15 அந்த ராக்கால பூஜையில் அவருக்கு வெள்ளை பூக்களால் அலங்காரம் செய்திருக்கும் போது வழிபட்டால் மன நிம்மதி ஏற்பட்டு கோபம் குறைந்து நிம்மதியான வாழ்க்கை அமைந்திடும். இந்த செவ்வாய் பயிற்சியானது உங்களுக்கு நற்பலன்களை வழங்க வேண்டும் அப்படிங்கிறதா நம்மளுடைய பிரார்த்தனை. ஆனால் இந்த செவ்வாய் பயிற்சி செவ்வாய் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் சனி பகவான். அதாவது சனி இருக்கக்கூடிய மீனராசியை நோக்கி செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. அதாவது ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு அவர் சனியோடு சேரப்போகிறார். குரு பார்வை விட்டு சனியோடு சேரப்போகிறார். அதனால் இந்த ஏப்ரல் 2லேருந்து மே 11 வரைக்கும் நான் சொல்கிற அடுத்த செவ்வாய் பயிற்சியில் நிறைய பாதிப்புகள் இருக்கும். ஆனால் அதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட், அதாவது அதனுடைய இந்த இலையுதிர் காலம்ங்கிற மாதிரி இலை துவக்கக்கூடிய காலம், அதாவது உங்களுக்கு பிரச்சனைகளை ஆரம்பிக்கக்கூடிய காலம் என்னன்னு கேட்டேன்னா 2026 பிப்ரவரி 23ஆம் தேதியிலேருந்தே தெரிய ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இதனுடைய பலன்களை ஆராய்ந்து தெளிந்து கொள்ளுங்கள். அது சம்பந்தமாக ஏதாவது தெளிவு தெரியணும், அதுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில், தொலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் மூலமாகவோ நேரடியாகவோ அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு சந்திக்கலாம். இதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிமுறைன்னு சொன்னேன்னா இந்த பிப்ரவரி 23லேருந்து மே 11ஆம் தேதி வரைக்கும் அடுத்த செவ்வாய் பயிற்சி வர வரைக்கும் அனைத்து ராசி நண்பர்களும் ஒரே ஒரு மந்திரத்தை பரிகாரமாக சொல்லணும். என்ன அப்படின்னு கேட்டேன்னா, மிருத்யுஞ்சய மந்திரம்னு சொல்லக்கூடிய சிவபகவானுக்கு உண்டானது, சிவபெருமானுக்கு உண்டானது. ஓம் திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகும விவந்தனான் மிருத்யோர் முக்ஷி யமாமிருதா ஆத்து. அப்படிப்பட்ட சுகத்தை தரக்கூடிய, ஆரோக்கியத்தை தரக்கூடிய, பிரச்சனைகளிலிருந்து வெளிவரக்கூடிய மந்திரம் இது. இதை சொல்கிறதுனால உங்கள் அனைவருக்கும் நற்பலன்கள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன்
நன்றி, வணக்கம்.